போலீஸே கிரிமினலாக மாறிய கொடூரம். திராவிட மாடலின் லட்சணம் இதுதான். சென்னை அண்ணா நகரில் 10 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கை விசாரணை செய்த அண்ணா நகர் மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ராஜு என்பவரையும் அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் என்பவரையும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்துள்ளனர். போக்சோ சட்டத்தின் விதிகளை மீறியது, பாதிக்கப்பட்ட மாணவியின் பெற்றோரை தாக்கியது, குற்றவாளியை காப்பாற்ற முயன்றது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை காவல்துறை மீது சிறப்பு புலனாய்வு குழு முன்வைத்தது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு என்ன நடந்தது, எதற்காக காவல்துறை அந்த நபரை பாதுகாக்க முயன்றது உள்ளிட்ட கேள்விகளுக்கான விளக்கங்களை இந்த தொகுப்பில் காணலாம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அண்ணா நகரை சேர்ந்த சிறுமிக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அவரது பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிறுமியை பரிசோதித்த மருத்துவர் அவர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டுள்ளதை அறிந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு செல்ல பரிந்துரைத்தார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இருந்துதான் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் காவல்துறை இந்த வழக்கை மோசமாக கையாண்டுள்ளது. முதலில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் மிகவும் மோசமாக நடத்தப்பட்டுள்ளனர். தனக்கு நேர்ந்த கொடுமை குறித்து சிறுமி பேசுவதை மருத்துவமனையில் லிப்டின் ஓரம் நின்று மகளிர் போலீசார் வீடியோ எடுத்ததாகவும், அப்போது சிறுமியின் பெற்றோர் அருகில் இல்லை எனவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிறுமியின் தாயையும் தந்தையையும் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கியுள்ளனர். தங்களை அருவருக்கத்தக்க வார்த்தைகளை சொல்லி காவல்துறையினர் தாக்கியதை சிறுமியின் தாய் பதிவு செய்துள்ளார். இதனால் ஆவேசம் அடைந்த உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐக்கு ஒப்படைத்தது. இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த மேல்முறையீடு வழக்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் பிரபல வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதாடினார். இதன் பின்னர் தமிழ்நாட்டை சாராத ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த வழக்கை இதுவரை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு காவல் நிலையத்தில் வைத்து சிறுமியின் பெற்றோரை தாக்கிய பெண் இன்ஸ்பெக்டர் ராஜியை கைது செய்துள்ளது. மேலும் குற்றவாளியை பாதுகாத்த அதிமுக நிர்வாகி சுதாகர் என்பவரும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சில கேள்விகளை எழுப்பியுள்ளார். இந்த வழக்கில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 30ஆம் தேதி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. செப்டம்பர் 7ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஊடகம் செய்தி வெளியிட்டது. செப்டம்பர் 12ஆம் தேதி சதீஷ் கைது செய்யப்பட்டார். ஆனால் இதற்கு அடுத்த நாள் தமிழ்நாடு காவல்துறை ஒரு மறுப்பு அறிக்கை வெளியிட்டது. அதில் இந்த வழக்கில் 14 வயது சிறுவன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தது. சதீஷ் கைது பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனால் கைது செய்யப்பட்ட 14 வயது சிறுவன் சில நாட்களிலே விடுவிக்கப்பட்டான். ஏன் காவல்துறை சதீஷின் பெயரை வெளியிடவில்லை என்ற கேள்வியை அண்ணாமலை முன்வைத்துள்ளார். இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த ஊடகவியலாளர் செல்வராஜை காவல்துறை மிரட்டுவது ஏன் என்றும், சிறுமியின் பெற்றோரை காவல்துறை தாக்கவில்லை என்று பொய் உரைத்த அதிகாரி யார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். பொய் கூறி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இந்த வழக்கு குறித்து திமுக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயின் விவரங்களை ஏன் வெளியிட்டது, பின்னர் ஏன் நீக்கியது என்ற கேள்விகளையும் அவர் முன்வைத்துள்ளார். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான குற்றவாளிகளை பாதுகாக்க எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்ல திமுக அரசு தயாராக இருப்பதன் மர்மம் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார்.